அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்கிற விஷயத்தை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். வேதத்தில் பல உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் அறிவோம். அந்த உபதேசங்கள் அனைத்தும் நாம் கீழ்ப்படிந்து அவைகளை நம் வாழ்வில் கைக்கொள்ளுவதற்காக தேவனால் தரப்பட்டவைகள். குறிப்பாக ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்கிற வார்த்தை எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் காணப்படுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. அப்போ அஸ்திபாரமான உபதேசங்கள் என்று அவர் பெயர் சொன்னதிலே ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்றும் சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும், 1 பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக இந்த மூல உபதேசங்களை அல்லது அஸ்திபார உபதேசங்களை கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். நாம் பொதுவாக 7 அஸ்திபார உபதேசங்கள் என்று கற்றுக் கொடுப்பது வழக்கம். ஆனால் பைபிளிலே நாம் தெளிவாக அறிகிறோம், 12 அஸ்திபார உபதேசங்கள் பைபிளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல் 4 உபதேசங்கள் நாம் உடனடியாக நம்முடைய ரட்சிப்பின் வேளையிலேயே ஆத்ம ரட்சிப்படைகின்ற காலத்திலே செய்ய வேண்டிய, கீழ்ப்படிந்து செயல்படுத்த வேண்டிய உபதேசங்கள். மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவியின் வரத்தை பெறுதல், விட்டு விலகி அல்லது வேறுபட்டு பரிசுத்தமாகுதல். இந்த 4 உபதேசங்களும் உடனடியாய் கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டியது. மனம் திரும்ப வேண்டும், ஞான ஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், வேறுபட்டு விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது ஆவிக்குரிய சபையிலே சேர்க்கப்பட்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், 2வது அந்யோன்யத்திலும், 3வது அப்பம் பிட்குதலிலும், 4வது ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 2வது செட்டு 4 உபதேசங்கள் தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. ஒரு சபையிலே நாம் அங்கத்துவம் வைத்து சபையிலே இணைந்திருந்து மந்தைக்குட்பட்ட ஆடுகளாக இருந்து கிறிஸ்துவின் மேய்ச்சலின் கீழே, பரிசுத்தாவின் கண்காணிப்பின் கீழே, அவர் தெரிந்து கொண்ட மனிதர்களாகிய மேய்ப்பர்களுடைய வழிகாட்டுக்குள் நாம் நின்று எப்பொழுதும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருக்க வேண்டும். அந்யோன்யம் என்கிற அந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியத்திலே, சகோதர ஐக்கியத்திலே தரித்திருக்க வேண்டும். அப்பம் பிட்குதல் என்கிற கர்த்தருடைய பந்தியிலே நாம் எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே, தனி ஜெபம் வீடுகளில் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் வீடுகளில் பண்ணுவோம். சபை கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த 4 உபதேசங்கள், இப்போ 8 சொன்னேன். அடுத்த 4 அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லுவது ஒவ்வொரு விசுவாசியும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டியவைகள். முதல்ல உடனே செய்ய வேண்டியது, 2வது வாழ்நாளெல்லாம் செய்ய வேண்டியது, 3வது செட்டு கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய சத்தியங்கள். அதையும் உபதேசங்கள் என்று நான் வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே ஒன்று தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது, எப்படி விசுவாசிக்கணும் என்கிற சத்தியத்தை எல்லாரும் அஸ்திபாரமாக அறிந்து அதை பின்பற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்தது கைகளை வைக்குதல் என்கிற உபதேசம். கைகளை வைக்குதல் அது தேவ அங்கீகாரத்தை காட்டுறது. எதை தேவன் அங்கீகரிக்கிறார், எதை சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற விஷயங்களை கற்று அறிந்து கொள்வதும் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் கைகளை வைக்குதல் என்கிற உபதேசம்.
அடுத்தது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற உபதேசம். மரித்தோருக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அதை எல்லாரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி நடக்கும், என்ன வரிசையில் நடக்கும், யாருக்கு அது கிடைக்கும், அதனால வரக்கூடிய பலன் என்ன என்கிறத அறிகிறது. அடுத்தது கடைசியாக நித்திய நியாய தீர்ப்பு என்கிற உபதேசம். நித்திய நியாய தீர்ப்பு, மனுஷனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அது நித்தியமாக மனுஷனுடைய நித்திய வாழ்வை நிர்ணயிக்கின்ற ஒரு நியாய தீர்ப்பு. அதை குறித்து பைபிள் சொல்லுகிற சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். ஆகவே விசுவாசம், இந்த கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்கிற 4 பாடங்களை எல்லாரும் கட்டாயம் கற்றிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 தான் மூல உபதேசங்கள் அல்லது அஸ்திபார உபதேசங்கள் என்று பைபிள்ல சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பவுல் இதை எபிரேய நிருபக்காரர் இதை எழுதுகிற நோக்கம் என்னவென்றால், நீங்கள் இந்த 12 காரியங்களை மட்டும் சொல்லி கொண்டிருக்காம இதற்கு மேலாக பூரணமடையும்படி கடந்து போவோம். அன்றைய சபை இந்த 12 காரியங்களை மிக தெளிவாய் கற்றுக் கொடுத்து அதிலே மக்களை எழுப்பி நிறுத்தினது. அப்போ அதான் சொல்லி திரும்ப திரும்ப நீங்க அஸ்திபாரத்தை இனி போட வேண்டாம், இனி மக்களுக்கு அந்த அஸ்திபாரத்து மேல கட்டடத்தை கட்டுங்க. அது என்ன, நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் அந்த கட்டடம். அதுக்கு தான் இந்த அஸ்திபாரம். கிறிஸ்துவின் சாயலை தரிக்கிறது அல்லது கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டாதான் கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வது, இந்த உலகத்தில் கர்த்தரை பற்றி நம்முடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய சாட்சி வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காய் அவருடைய ஊழியத்துக்காய் கிரியை செய்வது, இப்படிப்பட்ட எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய உபதேசங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பூரணமாகும்படியான உபதேசங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே அன்பர்களே, நாம் இந்த வேதத்தினுடைய சத்தியத்தை தெளிவுற புரிந்து கொண்டு அஸ்திபாரம் எப்பொழுதும் நமக்குள் உறுதியா இருக்கணும். அதை மாற்றி மாற்றி நம்ம பண்ணக்கூடாது. இந்த நான் வாசித்த எபிரேயர் 6 தொடர்ந்துள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா யாரும் பின்மாறி போயிடக்கூடாது என்கிறத பற்றி அதில் எழுதியிருக்கிறது. ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்து விட்டு ஒரு பின்மாறி போனான்னா அவனை திரும்ப வழிப்படுத்தி கொண்டு வருவது மிக சிரமம் என்று சொல்லுகிறார். அதுக்கு தான் அவர் சொல்ல, அஸ்திபாரத்தை தெளிவா போடு, அந்த அஸ்திபாரத்தோட நிற்காத, அடுத்தது பூரணமாகும்படி கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய சபையிலே பொதுவாக நாம் கேட்கிற அநேக தேவ வார்த்தைகள் பூரணமாகிறதற்குரிய சத்தியங்களாகத்தான் இருக்கும். கர்த்தர் அதை தந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா திரளான இந்த அஸ்திபாரத்தை உடைய மக்கள் இங்கே இருக்கிறதுனால கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அதுதான் பொதுவாக ஆவிக்குரிய சபைகளிலே அந்த ஜீவியத்தை பற்றி, சுபாவத்தை பற்றி, நாம் மகிமையடைய வேண்டிய காரியங்கள், நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய, இயேசுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், சாட்சியாக இருக்க வேண்டியது, இது போன்றதான் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் புதியவர்களும் இருக்கிறார்கள். இந்த அஸ்திபாரங்கள் சரியா இன்னும் போடப்படாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக அவ்வப்போது அஸ்திபாரங்களையும் நினைப்பூட்ட தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம்னு ஒன்று வச்சிருக்கிறார். அதை நான் ஏன் லிஸ்ட்ல இப்போ சொல்லலைன்னா, அது பேதுரு சொல்லிட்டார். ஞான ஸ்நானத்தை பற்றி ஏற்கனவே சொன்னதுனால தான் திரும்ப இங்கே எபிரேய நிருபக்காரர் சொல்லி இருக்கிறத நான் எடுத்து சொல்லலை. அந்த ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசத்தை குறித்து இன்னைக்கு நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகின்றோம். ஸ்நானங்கள் என்று சொல்லும் பொழுது பைபிளில் 3 ஸ்நானங்களை குறித்து முக்கியமாக சொல்லி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய 3 ஸ்நானங்கள், இயேசு கிறிஸ்து எடுத்த 3 ஸ்நானங்கள். அதிலே முதலாவது தண்ணீர் ஞான ஸ்நானம், வாட்டர் பேப்டிசம். இந்த தண்ணீர் ஞான ஸ்நானம், இதைத்தான் அஸ்திபார உபதேசத்தில் 2வது வார்த்தையாக பேதுரு மூலம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த தண்ணீர் ஞான ஸ்நானம் அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த தண்ணீர் ஞான ஸ்நானம்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்குள் உண்டான அந்த மனம் திரும்புதலை வெளிப்படையாக காட்டுகின்ற ஒரு செயல்தான் இந்த ஞான ஸ்நானம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது உள்ளத்துக்குள்ள நடக்கிறது. தேவனுக்கும் அந்த தனி மனிதனுக்கும் மட்டுமே அது தெரியும்.
ஆனால் அடுத்த கட்டம் அந்த மனிதன் பப்ளிக்ல வந்து பொதுப்படையா நான் இந்த இயேசுவுக்கு சீஷன் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. அவனுடைய உள்ளத்திலே உண்டான அந்த கிரியையை அவன் என்ன செய்கிறான்? இப்பொழுது வெளிப்படையாக கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக செய்கிறது ஞானஸ்நானம் என்கிற அந்த செயலிலே வெளிப்படுகிறது. இப்போ ஞானஸ்நானத்தை குறித்து பைபிள் பல காரியங்களை சொல்லுகிறது. பொதுவாக இந்த தண்ணீரில் முழுக்கி எடுக்கிறது ஞானஸ்நானம் என்பது மற்ற மதங்களிலும் சில மதங்களில் இருக்கின்றது. கிரேக்க மதங்கள் போன்ற பல மதங்களிலே பல சம்பிரதாயங்களிலே அவர்களுக்கு ஒரு சம்பிரதாயம் தண்ணீரில் முழுகிறது. நம்முடைய இந்தியாவில் வாழ்கின்ற மக்களும் பலர் அடிக்கடி போய் நதிகளிலே புண்ணிய நதிகள் என்று அவர்கள் குறித்து வைத்திருக்கிறதுல போய் முழுக்கி எழும்புகிறத நாம் பார்க்கிறோம். இந்த பிராக்டிஸ் பலருக்கும் பல காலங்களாக இருக்கின்றது. யூதர்கள் கூட இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னமே இந்த யூதர்கள் புறஜாதியான் ஒருவனை தங்களுடைய மதத்துக்குள் யூத மதத்துக்குள் ஆக்க வேண்டும் என்றால் அவனுக்கு விருத்த சேதனம் செய்வித்து அவனுக்கு பிந்தின காலங்களில் விருத்த சேதனத்தோடு கூட அவனை தண்ணீரில் முழுக்கி எடுக்கிற ஒரு காரியத்தையும் பின்பற்றினார்கள் என்று சரித்திரத்திலே படிக்கிறோம். அப்படி இருந்த காலத்திலே அந்த யூதர்கள் மத்தியிலே கர்த்தர் யோவான் ஸ்நானனை எழுப்பினார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானன், அவன் பேரே ஸ்நானன், ஸ்நானம் கொடுக்கிறவன் என்று சொல்லி தான் நாம் பேசுகிறோம். யோவான் ஸ்நானன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு இயேசுவுக்கு முன்னோடியாக இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக அவன் அனுப்பப்பட்டான். அவனுடைய முக்கியமான ஊழியமே ஞானஸ்நானம் கொடுக்கிற ஊழியமாக இருந்தது. அவன் ஞானஸ்நானம் கொடுத்தது அது ஒரு விழிப்புணர்வு ஞானஸ்நானம் என்று சொல்லலாம். எந்த நாமமும் இல்லாத ஞானஸ்நானம். பாவங்களை அவனிடத்தில் போய் அறிக்கை செய்து உடனே அவன் ஞானஸ்நானம் கொடுப்பான். அது இயேசுவின் ஊழியத்துக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஏனென்றால் பின்னால அப்போஸ்தலர்கள் யோவானுடைய ஞானஸ்நானம் பெற்றிருந்தவர்களுக்கு திரும்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று பைபிள்ல இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அது இயேசுக்கு முன்னாடி நடந்த, ஆனால் இயேசுடைய ஊழியத்துக்கு வழியை திறக்கக்கூடிய, மக்களை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஞானஸ்நானத்தை அந்த மனுஷன் கொடுத்து வந்தான். அந்த மனுஷனுக்கு இன்னொரு முக்கிய ஊழியம் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஊழியம். அல்லேலூயா. அதுக்காகவும் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி அனுப்பியிருந்தார். அதையும் அவன் செய்தான். இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களில் நாம் படிக்கிறது போல இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது ஞானஸ்நானத்தை குறித்து இந்த ஞானஸ்நானம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு ஒரு 5 குறிப்புகளை முதலாவது நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையிலான வசனங்கள், இயேசு இந்த உலகத்தில் சிலுவையில் ஏறி பாவ மன்னிப்புக்கான மீட்பின் கிரியை செய்து முடித்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் தம்முடைய சீஷருக்கு தரிசனமாகிவிட்டு பரம் ஏறி செல்லுகின்ற பொழுது இறுதியாக அவருடைய சீஷர்களுக்கு அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் மத்தேயு 28:18-20 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவின் இறுதி கட்டளை. அல்லேலூயா. அந்த இறுதி கட்டளையிலே அவர் இந்த ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்தி குறிப்பிட்டார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை உங்களிடமாய் சேர்த்து கொண்டு, அதாவது சபையிலே சேர்த்து கொண்டு, கீழே அப்போஸ்தலர் 2:47 வருகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே
சேர்த்து கொண்டு வந்தார். சபையில சேர்த்தா தான் அவங்களுக்கு தொடர்ந்து உபதேசம் பண்ண முடியும். அந்த உபதேசங்களை தொடர்ந்து கொடுக்கணும், காலமெல்லாம் கொடுக்கணும். அப்படி ஆண்டவர் சொன்னார். இதுதான் ஆண்டவருடைய இறுதி கட்டளை. அப்போ ஞானஸ்நானம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ கட்டளை. நம்பர் 1, அது தேவ கட்டளை, தேவ கட்டளை. இரண்டாவது, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், ஆயக்காரர்களும் பாவிகளும் யோவானாலே ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பரிசேயரே, நீங்களோ தேவனுடைய ஆலோசனை என்ன செய்கிறீங்க? அவமாக்குறீங்க, கீழ்ப்படியாம போறீங்கன்னு இயேசு கடிந்து கொண்டார். அந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது இது தேவ ஆலோசனை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஆதி முதலே செய்யப்படுகிறவைகள், அவைகள் குறித்த காலத்திலே செயல்படுத்தப்படுகிறவைகள். ஆகவே ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு சர்ச்சு போதிக்கிறது அல்ல. இது பரலோகத்திலே தேவன் ஆலோசித்து பல காலமாக அவருக்குள் வந்ததை அவர் ஆலோசித்து முன்குறித்து வைத்திருந்த அந்த மகாபெரிய ஆலோசனையைத்தான் அவர் வெளிப்படுத்தி இந்த காலத்திலே கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்து தொடங்கி அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாய் இக்கால ஊழியர்கள் வரைக்கும் தொடர்ந்து நடப்பித்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அப்ப இது தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ஆலோசனை. அடுத்தது இயேசு சொல்ற இன்னொரு வார்த்தை மத்தேயு 3:15 ஆண்டவர் சொன்னார். யோவானிடத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற வந்த பொழுது யோவான் தடை செய்தார். எப்படி நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது? நீ உம்முடைய கையில நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவன், நான் உமக்கு எப்படி கொடுப்பது? அப்பொழுது அவர் சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் என்பது தேவ நீதியில் ஒன்று என்பதை இயேசு அந்த இடத்திலே குறிப்பிட்டார். ஞானஸ்நானம் தேவ கட்டளை, ஞானஸ்நானம் என்பது தேவ ஆலோசனை, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி அல்லது சட்டம், தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதி என்று சொல்லி இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறது. அப்போ அஸ்திபார உபதேசங்களில் ஒன்றாக இது கூறப்பட்டுள்ளது. அல்லேலூயா. 12 அஸ்திபார உபதேசங்களை உங்களுக்கு சொன்னேன். அதில் 2வது உபதேசமாக இந்த ஞானஸ்நானம் என்பது கூறப்பட்டுள்ளது. அஸ்திபார உபதேசங்கள் என்பது ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியும் கட்டாயம் கைக்கொள்ள வேண்டியது என்பதை திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். 1 பேதுரு 3:21 சொல்லுகிறது, ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றின நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இது ஒரு தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு உடன்படிக்கை என்று, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று பைபிள் சொல்லுகிறது. 5 காரியங்களை மனதில் குறித்து கொள்ளுங்கள். இந்த ஞானஸ்நானம் என்பது இது சிலர்லாம் நினைக்கிறது இந்த முழுகி ஞானஸ்நானத்தை பெந்தேகோஸ்து சபைகள் தான் ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க அப்படி சொல்லி, இது பெந்தேகோஸ்து சபைகளுடைய ஒரு டாக்டரின்னு சொல்லி முத்திர குத்தி ஒதுக்குறாங்க. அப்படி இல்லை, எல்லாருடைய கையில் இருக்கிற பைபிளுடைய உபதேசம் தான் இது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் பின்பற்ற வேண்டிய உபதேசம் தான் இது. இது 1 தேவ கட்டளை, 2வது இது தேவ ஆலோசனை, 3வது இது தேவ நீதி, 4வது இது அஸ்திபார உபதேசங்களில் 1, 5வது இது தேவனோடு செய்கின்ற உடன்படிக்கைகளில் முக்கியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி அதனுடைய உபதேசங்களை பல வசனங்களில் சொல்லி இருக்கு. அதிலும் ஒரு 5 வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன். தயவாய் இதுவரைக்கும் இந்த ஞானஸ்நானத்தை எடுக்காதவர்கள், இந்த அனுபவத்தை அடையாதவர்கள்,
இங்கு இருக்கிறவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் கட்டாயம் இதை நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து நீங்கள் இந்த ஞானஸ்நானத்துக்குள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இது தேவ கட்டளை, இது தேவ ஆலோசனை, இது தேவ நீதி, இது அஸ்திபார உபதேசம், நீங்க கீழ்ப்படிய வேண்டிய உபதேச சட்டம், இது தேவனோடு நீங்க செய்ய வேண்டிய உடன்படிக்கை. இந்த முக்கியமானதை செய்யாம வேற எல்லாம் செஞ்சிட்டு இருந்தா பரலோகம் நம்மை அங்கீகரிக்குமா? தேவன் நம்மை அங்கீகரிப்பாரா? நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆகையினாலே கட்டாயமாக இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூர்ந்து நீங்கள் இந்த காரியங்களை கவனித்தறியும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஏராளம் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த ஞானஸ்நானத்தை பற்றி திரும்ப திரும்ப சொல்லணும்? அஸ்திபாரத்தை மறுபடியும் ஏன் போடணும்? நம்ம ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெற்றதனுடைய சத்தியங்களை அறிய அறிய எத்தனை நாள் கேட்டாலும் சரி, நம்மை அது இன்னும் பலப்படுத்தும். அல்லேலூயா. நான் அதன்படி இருக்கிறேனா? இன்றைக்கு என் வாழ்க்கை அந்த உடன்படிக்கையில சரியா இருக்கிறதா? எதுல தவறி இருக்கிறேன் அல்லது எதுல குறைந்து இருக்கிறேன், எதுல வலது புறம் இடது புறம் கொஞ்சம் சாய்ந்து நிற்கிறேன் என்பதையும் கவனித்து அதை சரிப்படுத்தி கொள்ளுகிறதற்கு இந்த ஞானஸ்நானத்தை பற்றி நம்ம திரும்ப திரும்ப கேட்பது நமக்கும் பிரயோஜனமாயிருக்கும். அல்லேலூயா. ஆனபடினால ரெண்டு கூட்டத்தார், ஞானஸ்நானம் பெற்றவர்களும் பெறாதவர்களும் கருத்தோடு இவைகளை கவனித்து நீங்கள் அதை எவ்வண்ணம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று மிக அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. இப்போ வாசிங்க, இதோடைய உபதேசங்களை விளக்குகிற ஒரு 5 வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இது கிறிஸ்துவுடன் செய்கின்ற உடன்படிக்கை என்கிறத சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுரு 3:20-21 ஆகிய வசனங்களை வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கவனித்திருக்கிறீர்கள். இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கிறது. இதனுடைய சீரியஸ்னஸ் எங்க வருது? பேழையிலே 8 பேர் காக்கப்பட்டார்களே, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் சொல்லியிருக்கு. அப்போ அன்றைக்கு உலகமே நியாயம் தீர்க்கப்பட்டது, தண்ணீரினால் தண்டிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்தவர்கள் கீழ்ப்படிந்து, அன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை பேழைக்குள் பிரவேசியுங்கள், நோவாவை கொண்டு சொன்ன வார்த்தை, அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள் பிரவேசித்த 8 பேர் மாத்திரம் அவர்கள் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. மற்ற அத்தனை பேரும் அழிந்து போனாங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். எப்படி அந்த மக்கள் 8 பேரும் நோவா சொன்னதை கேட்டு பேழைக்குள்ள வந்தாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கும் பிரசங்கிமார் மூலம் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவாகிய பேழைக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய பேழைக்குள் வந்தவர்கள் கட்டாயம் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென். இனி வரப்போகிற நித்திய நியாய தீர்ப்பிலே கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்தவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு தான் இந்த அஸ்திபார உபதேசங்கள். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு கைப்பிடித்து செய்யக்கூடிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை செய்தவங்க அன்னைக்கு அவங்க பேழையில பிரவேசித்தது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம பிரவேசித்துறோம். கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசித்தா எக்காலமும் நமக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லுவார்கள். நயாகரா நீர்வீழ்ச்சியிலே, அது ரொம்ப உயரமான நீர்வீழ்ச்சி, உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி. அதில் ஒரு அம்மா ஒரு முறை ஒரு சாகசம் படைத்தார்கள். ஒரு பலூனுக்குள்ள அவங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த நயகரா நதியினுடைய ஆற்றிலே அப்படியே மிதந்து வந்து அந்த ஃபால்ஸில், அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து தொடர்ந்து போகிற அந்த நதியிலே சேமமாய் அவர்கள் போனார்கள். அது ஒரு பெரிய சாகசம். அந்த அம்மா எப்படி
அந்த பெரிய நீர்வீழ்ச்சியில் விழுந்தும் சாகாமல் அழியாமல் இருந்தாங்கன்னா பலூனுக்குள்ள இருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஆகிவிட்டோம்னா இம்மை வாழ்க்கை, அந்த அம்மா அந்த நதியில மிதந்து வந்த மாதிரி இப்போ நம்ம இம்மை வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ள அந்த பலூனுக்குள்ளே உட்கார்ந்துருப்போம். நமக்கு சேதமே இல்லை. திடீர்னு மரணம் என்று அந்த நீர்வீழ்ச்சி எதிர்பாராத நேரம் திடீரென்று சம்பவிக்கும். எல்லாருக்கும் மரணம் எதிர்பாராத நேரம் தான் வருது. அப்போ அந்த மரணத்திலும் சேஃபாக இருக்கலாம், ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள தான் இருப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக தொடர்ந்து அவர்கள் அந்த நதியிலே பயணம் செய்தது. அதுபோல நாம் மரணத்துக்கு அந்த பக்கமோ கிறிஸ்துவுடன் கூட நித்தியத்திலே மறுமையிலே பயணித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர்மார் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறாங்க. எதுக்கும் நம்மளுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆனா மரணத்தின் வேளையில் யார் உங்களோட கூட வர முடியும்? மரண படுக்கையில் வேணா பக்கத்தில் இருக்கலாம். மரணத்தில் உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரத்தை விட்டு பிரிந்து வெளியே போகும்போது உங்க கூட யாராவது சப்போர்ட்டுக்கு வர முடியுமா? துணைக்கு நிற்க முடியுமா? இயேசு மட்டும்தான் நிற்க முடியும். அல்லேலூயா. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்தில் ஒரு மனுஷ உதவியும் நடக்கவே நடக்காது. எந்த மருத்துவரும் கூட வர முடியாது. எந்த பாஸ்டரும் எந்த தீர்க்கதரிசியும் வல்லமை பெற்ற மனுஷனும் உங்களோட வர முடியாது. அந்த மரணம் என்கிற நீர்வீழ்ச்சியில் விழும் பொழுது நம்ம சேதமுறாம இருக்கணும்னா பாவமற்ற வாழ்க்கை வாழணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றது இப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ள ஆகிடணும். கிறிஸ்துவுக்குள்ள ஆகி இப்போ உள்ள டிராவல், இம்மையின் பயணம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்போ மரணம் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அதிலும் அந்த அம்மா பலூனுக்குள்ளே இருந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம். அல்லேலூயா. நித்தியத்திலும் நமக்கு அறிமுகமானவர் இயேசு. இயேசு எப்பவும் நம்மளோட இருப்பார். அல்லேலூயா. அதனால அன்பர்களே, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஆகணும். கிறிஸ்துவுக்குள்ள ஆகிறதுக்கு தான் இந்த அஸ்திபார உபதேசங்கள். மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்தாவி பெறுங்க, பைபிள் எதெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்லுதோ அதெல்லாம் விட்டு விலகி பரிசுத்தமாகுங்க அல்லது வேறுபடுங்கன்னு சொல்றதெல்லாம் இதுக்குத்தான். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த கிறிஸ்துவோடு உடன்படிக்கை, ஞானஸ்நானம் பண்றது கிறிஸ்துவோடு என்ன பண்றதா? உடன்படிக்கை பண்ணி அவருக்குள்ள வர்றது, அவரோட இணைக்கப்படுறது. அவர் நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கு தான் அவர் உடன்படிக்கை பண்றார். நானும் கையை விட்டு விலகவே மாட்டேன் என்று நாமளும் உடன்படிக்கை பண்றோம். இந்த ரெண்டு பேரும் செய்யற ஒப்பந்தம் தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடி இது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இல்லை. குளிக்கும் போது, மற்றபடி குளிக்கும் போது தான் சோப்பு போட்டு தேய்ச்சி மாம்ச அழுக்கை நீக்குகிறோம். இந்த ஞானஸ்நானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு இதை சொல்லும் பொழுதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு வட இந்தியாவில் ஒருத்தருக்கு ஒரு நாள் ஞானஸ்நானம் கொடுத்தார் நம்முடைய பாஸ்டர் ஒருத்தர். அவரை ஒரு தடவை முக்கி எடுத்தாச்சு. அவர் உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே நிற்கார். அடுத்து முக்குவாகன்னு சொல்லி அவர் குளிப்பாட்டுறதா அவர் நினச்சிட்டார் போல இருக்கு. பாவம், அவருக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் உள்ள ஏறல போல இருக்கு. இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி அல்ல. இந்த ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதல் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்னு கூட இதுல சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பாவ மன்னிப்பு வருதுன்னும் கிடையாது. பாவ மன்னிப்பு இயேசுவின் ரத்தத்தால் உண்டாகிறது. அல்லேலூயா. அது சிலுவை பலியை நாம விசுவாசித்து, அதான் மனம் திரும்புதல் என்று சொல்லியிருக்கு. பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுதல். அதை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இயேசுவோடு கைப்பிடித்து ஞானஸ்நானம் பண்ணணும். அதனால தான் முதல்ல மனம் திரும்புங்க, ரெண்டாவது ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்போ தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. சும்மா இருக்கிற பாவியை பிடிச்சி முக்கி எடுத்தோன்னா அவருக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருன்னு சொல்ல முடியுமா? இந்த தண்ணி அந்த பாவத்தை மன்னிக்காது. இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு செயல் பாவத்தை மன்னிக்காது. ஞானஸ்நானம் என்பது அவனுக்கு உள்ளாக உண்டான நல்ல மாற்றத்தை வெளியாக வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சி. அல்லேலூயா. எனவே உடன்படிக்கை, இதை நல்லா புரிய வைக்கிறதுக்கு நான் எப்பவும் சொல்ற எக்ஸாம்பிள் இதுதான். விவாக உடன்படிக்கை. ஒரு மணமகள் தன்னுடைய மணமகனுடைய கையை அன்றைக்கு பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் எங்களை பிரிக்கும் வரை நான் இவரோடு தான் வாழ்வேன் என்று அவ வாக்குத்தத்தம் கொடுப்பா. அவர் சொல்லுவார், அதே மாதிரி நான் இவளோடு தான் வாழ்வேன்னு சொல்லுவார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் அப்போ காலமெல்லாம்
கணவன் மனைவியாய் ஒன்றா வாழ்றாங்க. இதுதான் விவாக உடன்படிக்கை. இதே மாதிரி நம்முடைய ஆத்மீகத்துக்கு, நித்தியத்துக்கு நாம இயேசு மணவாளனோடு, ஆத்ம மணவாளனுடைய கையை பிடிக்கிறது தான் இந்த ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. அதே மாதிரி தான் அவர்கிட்ட சொல்றோம், இனி காலமெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் உங்களோட தான் வாழ்வேன், உங்களுக்காகத்தான் வாழ்வேன், உங்களால தான் வாழ்வேன். அல்லேலூயா. அதுதான் அவரும் சொல்லார், என் மகனே என் மகளே, உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், வழுவாமல் காப்பேன், உன்னை பிதாவின் சன்னிதானத்திலே பரிசுத்தமாக கொண்டு நிறுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அவரும் நமக்கு கேரண்டி பண்றாரு. அல்லேலூயா. இந்த ரெண்டு பேருடைய வாக்குகளும் சொல்லி ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், உடன்படிக்கை, கவனன்ட், இதுதாங்க ஞானஸ்நானம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஞானஸ்நானத்தின் உபதேசம் என்ன, அல்லது அதில் என்ன நடக்குது வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும். ரோமர் 6:3 முதல் 5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும், மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்மை இணைக்கிறது தான் ஞானஸ்நானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து எல்லாரும் கருத்தா கவனிக்கணும். இதெல்லாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அப்போ நாம் பெற்ற ஞானஸ்நானம் அல்லது நாம் பெறப்போகிற ஞானஸ்நானம் என்ன? கிறிஸ்துவோடு கைப்பிடிச்சு உடன்படிக்கை பண்றது. அந்த உடன்படிக்கையின் சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, இயேசுடைய மரணத்தோடு நம்மளை இணைக்கிறார், இயேசுடைய உயிர்த்தெழுதலோடு நம்மளை இணைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் மரணம், இயேசுக்கு சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தார். இந்த ரெண்டோட நம்ம வாழ்க்கை இணைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மரணம் என்பது பாவமே இல்லாத மரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த குற்றமும் செய்யாத பரிசுத்த இரத்தம் சிந்தப்படுவதற்காக பலியாக்கப்பட்ட மரணம் கிறிஸ்துவின் மரணம். அந்த மரணத்தோடு ஞானஸ்நானம் பெறும் பொழுது கர்த்தர் நம்மையும் இணைக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மோடு அவர் உடன்படிக்கை, ஞானஸ்நானம் எடுக்கும்போது, உடன்படிக்கை செய்யும் போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, நீயும் என்னை போல ஒரு மரணம் அடைய வேண்டியது வந்தால் அந்த மரணம் என்னுடைய மரணம் போல பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அது முக்கியம். 1 கொரிந்தியர் 15 ஒரு வார்த்தை உண்டு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு அழகான வார்த்தை உண்டு. அப்போ அதில் நம்ம கவனிக்கும் பொழுது மரணத்திலே ஒரு கூர் இருக்கிறது. ஒரு 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 கூர்னா என்ன? ஒரு கொடுக்கு, ஒரு தேளுக்கு இருக்கிற கொட்டுகிற அந்த அது மாதிரி ஒன்று கூர். அந்த கூருக்கு பேர் தான் பாவம். யாருடைய வாழ்வில் பாவம் இருக்கிறதோ அவங்க மரணத்திலே அந்த பாவம் கூடவே இருக்கும். அதனால அது வேதனை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அது அந்த கொடுக்குள்ள மரணம், கொடுக்குள்ள தேள். அது கொட்டினா ரொம்ப பயங்கர வலி இருக்கும், வேதனை இருக்கும், மரணமும் சம்பவிக்கும். அதே மாதிரிதான் பாவிகளுடைய மரணம் நம்பிக்கை இல்லாத மரணம், பாவிகளுடைய மரணம் வேதனை உள்ள மரணம். ஏன்னா அவங்க அடுத்தது பாதாளம் என்கிற வேதனை உள்ள இடத்துக்கு நேராக போறாங்க. அப்போ வேதனை இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் பயங்கரமாக. அப்போ பாவத்தோடு மரிக்கிற மனிதன் பயங்கரமான நிர்பாக்கியசாலி. அவனுக்கு வேதனை உள்ள மரணம், பாவம் நிறைந்த மரணம், கொடுக்குள்ள தேள் கொட்டுனது மாதிரி ஒரு நிலை. ஆனால் இந்த பாவம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானத்திலே
இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள் நமக்கு மரணம் வரும் பொழுது அது பாவம் இல்லாத மரணம். அல்லேலூயா. வேதனை இல்லாத மரணம். ஏனென்றால் நாம் பரதீசுக்கு போகிறோம். அது பூமியை விட இன்பமான இடம். அதனால் அந்த மகிமை, அந்த மகிழ்ச்சி, அந்த ஆத்மாவை நிரப்போம். மரணத்தின் வேளையும் மகிழ்ச்சியின் வேளையாய், தைரியத்தின் வேளையாய், கெம்பீரத்தின் வேளையாய் மாறும். அல்லேலூயா. அது அந்த மரணமும் தேள் கொட்டுறது மாதிரி தான். ஆனால் கொடுக்கு பிடுங்கப்பட்ட தேள் கொட்டுற மாதிரி உள்ள ஒரு மரணம். அல்லேலூயா. கொடுக்கு பிடுங்கப்பட்ட தேள் கொட்டினா ஒரு வலி இருக்காது, ஒரு பாதிப்பு இருக்காது. ஆகையினால அன்பர்களே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரையும் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு மரணத்திலே நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். ஞானஸ்நானம் என்பது லேசான விஷயம் அல்ல. அதில் பல ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது மிக நிர்பாக்கியமான ஒரு விஷயம் என்பதை உங்களுக்கு நான் இடையிலே சொல்லிக் கொள்ளுகிறேன். தயவு செய்து தொடர்ந்து நன்கு கவனியுங்கள். இன்றைக்கே நல்ல தீர்மானத்தை நீங்கள் செய்து கொள்வீர்களாக. அல்லேலூயா. அப்போ அவருடைய மரணத்தின் சாயலில் இணைத்து அதோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அதுபோல இந்த உலகத்தில் மரிக்கிற நாம் எல்லாரும் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது உயிர்த்தெழும்புவோம். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலிலே நம்மளை எழுப்புவதற்காகத்தான் இப்பொழுதே ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்மை இணைத்து விடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பெரிய பாக்கியம். மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் நம்மை இணைத்து அந்த மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் வந்த இந்த நித்திய ஜீவ பாக்கியத்தை நித்திய காலமெல்லாம் அனுபவிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். நாம் மரித்தாலும் நம்பிக்கையோடு மரிப்போம். ஏனென்றால் எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் உயிரோடு எழும்புவோம். அல்லேலூயா. இதற்கு ஒப்பாக இன்னொரு வசனமும் இருக்கிறது. அதையும் மூன்றாவதாக சொல்ல விரும்புகிறேன். கொலோசையர் 2:12 வாசிக்கலாம். கொலோசையர் 2:12. ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அங்க மரணம் உயிர்த்தெழுதல் சொல்லியிருந்து இங்க அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழும்புதல் சொல்லியிருக்கு. ஏறக்குறைய ஒன்றுதான். இருப்பினும் இங்கே நாம் பார்க்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், அதுபோல நாமும் அதில் இணைகிறோம். அடுத்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதை போல உயிர்த்தெழுதலிலும் இணைகிறோம். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் ஒரு நாள் மண்ணுக்குள் வைக்கப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது. யோனா 3 நாள் பூமியின் வயிற்றில் இருந்தது போல இயேசு சொன்னார், நானும் 3 நாள் பாதாளத்தில் இருப்பேன் சொன்னார், மரணத்துக்குள் இருப்பேன் சொன்னார். அதே மாதிரி ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் நமக்கும் ஒருவேளை மரணம் என்பது இயேசுவின் வருகை தாமதித்து நமக்கும் மரணம் வரும் என்றால் அந்த அடக்கம் கிறிஸ்துவுடைய அடக்கத்தோடு இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே அந்த அடக்கம் என்கிறதுக்கே ஒரு அழகான பெயர் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, விதைக்கப்படுதல். என்ன செய்கிறது? விதைக்கப்படுதல். நம்ம பாஷையில் புதைக்கிறாங்கன்னு சொல்லுவோம், பைபிள் பாஷையில் பரிசுத்தவான்களுடைய சரீரம் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் சரீரம் விதைக்கப்பட்டது, 3ஆம் நாளில் முளைத்தெழும்பி விட்டது. அல்லேலூயா. அதே போல அந்த சாயலில் இணைக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலும் சரீரங்கள் மண்ணிலே வைக்கப்படும் பொழுது அல்லது கல்லறைக்குள்ள வைக்கப்படும் பொழுது அது விதைக்கப்படுகிறது, அது எக்காலம் தொனிக்கும் பொழுது முளைத்து எழும்பிவிடும். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விதைக்கப்படுகிற விதை ஒரு சாயல்ல ஒரு விதமா இருக்கும், ஒரு மேனியில இருக்கும். ஆனா அது முளைத்து வரும் பொழுது வேறு மேனியாய் முளைத்து வரும். அல்லேலூயா. விதையை விதைத்தோம், செடியாய் முளைத்து வருது, வேறு மேனியாய் வருகிறது. அதே போலதான் நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாக விதைக்கப்படும், கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும். ஆனால் அது உயிர் தெழும்பும் பொழுது மகிமை உள்ளதாய் விலையேற பெற்றதாய் எழும்பி வரும். அல்லேலூயா. அதுக்கு பேரு மகிமையடைந்த சரீரம் என்று பெயர்.
இயேசுடைய சரீரம் மண் சரீரம் கல்லறைக்குள் வைக்கப்பட்டது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய அதே மண் சரீரம் மறுரூபம் அடைந்து வேறு மேனி அடைந்து அது வானத்துக்குரிய மேனியாக அல்லது விண்ணுக்குரிய சாயலை தரித்து விண்ணின் தன்மையை தரித்து அந்த சரீரம் உயிர்த்தெழுந்தது. அந்த சரீரத்தோடு அவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. அந்த சரீரத்தோடு அடைக்கப்பட்டிருந்த கல்லறையிலிருந்தே அவர் வெளியே வர முடிந்தது. அவர் வந்து சொன்னார், நான் ஒரு ஆவி அல்ல, நான் உயிர்த்தெழுந்து வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன், என்னை தொட்டுப்பார், எனக்கு எலும்பு இருக்கிறது, எனக்கு மாம்சம் இருக்கிறது, தொட்டுப்பார்னு சொன்னார். ஆகவே அது குளோரிஃபைட் பாடி என்று பைபிளில் சொல்லியிருக்கு, மகிமை அடைந்த சரீரம். அல்லேலூயா. அது இயேசுவுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் அதுபோல அன்றைக்கு கொடுக்கப்படும். இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு தருகிறது தான் இந்த ஞான ஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 சொல்லும் பொழுது நம்முடைய சரீரம் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் அடையும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது 3ஆம் நாளில் எப்படி மறு ரூபம் அடைந்து மண்ணின் தன்மை கம்ப்ளீட்டா மாறி, அழியும் தன்மை கம்ப்ளீட்டா மாறி, அதுல இருக்கிற மரணம் என்கிற தன்மை முழுவதும் மாறி, வியாதி என்கிற தன்மை முழுவதும் மாறி, வயோதிபம் என்கிற தன்மை முழுவதும் மாறி, அதுல இருக்கிற பசி தாகம் போன்ற அந்த மண்ணுக்குரிய எல்லா தன்மைகளுமே மாற்றப்பட்டு விண்ணுக்குரிய தன்மை நிறைந்ததாய் மறு ரூபமாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே போல நம்முடைய அற்பமான சரீரங்களும் கிறிஸ்துவின் மகிமை அடைந்த சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபம் அடையும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நமக்கு சந்தோஷம். நித்திய பாக்கியத்தை நாம் அடைகிறது தான் சந்தோஷம். ஆகவே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறதையும் அவரோடு கூட உயிர் தழும்புகிறதையும் இது இந்த ஞான ஸ்நானம் குறிக்கிறது. இன்னொரு 4வதாக இன்னொரு சத்தியத்தை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. 3:17. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. ஞானஸ்நானத்தில் இன்னொரு காரியம் சொல்லி இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிளில் உங்களுக்கு தெரியும், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷன் பாவ சுபாவம் நிறைந்த மனுஷன். அந்த பழைய மனுஷனை ஒரு ஷர்ட்டை ஒரு ட்ரெஸ்ஸை வஸ்திரத்தை கலத்தி போடுற மாதிரி அந்த பழைய மனுஷனை கலத்தி போட்டு விட்டு புதிய மனுஷன் இயேசுவின் சாயல் நிறைந்த மனுஷன். அல்லேலூயா. அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். புதிய மனுஷன் தேவனை போல பூரண அறிவடையக்கூடிய ஒரு புதிய மனுஷன் பைபிள் சொல்லுது. புதிய மனுஷன் மெய்யான நீதியில் உருவாக்கப்பட்ட புதிய மனுஷன் பைபிள் சொல்லுது. புதிய மனுஷன் மெய்யான பரிசுத்தத்தில் உருவாக்கப்பட்ட புதிய மனுஷன் பைபிள் சொல்லுது. அப்போ தேவனிடத்துல நம்ம போய் வாழ போகிறதுனால அவரை போல அறிவை வர வர வேதத்தை படித்து அவருடைய வெளிப்பாடுகளை பெற்று அறிவை இன்னும் அடையதுக்கு இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுடைய நீதி என்னன்னு எளிதா விளங்காது. அது விளங்கணும்னா இந்த பைபிள் வசனத்தில் இருக்கிற தேவ நீதியை ஆவியானவர் விளக்கி தருவார். படிச்சு தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மெய்யான நீதியில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. மெய்யான பரிசுத்தம்னா என்னது? வேறுபாடு. எதெல்லாம் விட்டு விலகணுமோ விலகி கர்த்தரோட இணைக்கப்படுவது ஒட்டப்படுவது தான் பரிசுத்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில மெய்யான பரிசுத்தம், சும்மா போலியான பரிசுத்தம், எனக்கு தெரிஞ்ச பரிசுத்தம், எனக்கு பிடித்த பரிசுத்தம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கர்த்தர் வச்சிருக்கிற மெய்யான பரிசுத்தம், பைபிள் வசனம் எதை விடுன்னு சொல்லுதோ அதெல்லாம் விடணும்.
எதை பற்றி கொள்ளுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் பற்றி கொள்ளணும். அதுதான் உண்மையான பரிசுத்தம். அதில் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அல்லேலூயா. இந்த பழைய வாழ்க்கை இருக்குதே, பாவம் மன்னிக்கப்படாத பழைய வாழ்க்கை, அவனுக்கு நீங்கள் எவ்வளோ பரிசுத்தம் சொன்னாலும் அவன் மண்டையிலையும் ஏறாது, அவன் வாழ்க்கையிலையும் வரவே செய்யாது. நம்மளையும் சேர்த்தான் சொல்ல, நம்மளும் ஒரு நாள் பாவியாக இருக்கும் பொழுது இந்த பரிசுத்தத்தை பற்றினது ஒன்றுமே ஏறாது. தேவனுடைய நீதி நியாயத்தை சொன்னால் அது ஏறவே செய்யாது, விளங்கவே செய்யாது. தேவனுடைய அறிவுகள், அவர் நமக்கு காட்டுகிற அறிவு விளங்கவே செய்யாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லா கலையும் படிப்பான், ஆனால் தன்னுடைய உயிர் காக்கும் கலையை மட்டும் பலர் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு படகோட்டி ஒருத்தனை படகுல வச்சு கொண்டு போனானா, ரொம்ப பெருமைக்காரன் படகோட்டி, பாவம். படகோட்டிட்ட, ஏய் உனக்கு இது தெரியுமா, அந்த கலை தெரியுமா, இந்த கலை தெரியுமா, இவன் சொல்லு கலையெல்லாம் படகோட்டி சொல்லலாம், ஐயா எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு தெரியாது ஐயா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நீரோட்டம் மிகுந்த பகுதியில் போனாங்க. அப்போ படகோட்டி கேட்டான், ஐயா உங்களுக்கு நீச்சல் கலை தெரியுமா? போன்னு சொல்லலாம், எல்லா கலையும் தெரியும், அது ஒன்று தான்ப்பா தெரியாது. ஐயோ இங்கே இப்போ உயிரே இழக்க போறீங்களே, தண்ணி பெருகி கொண்டு வருது, நீங்கள் இவ்வளவு கலை படித்தோம், கடைசியில் எந்த கலை மட்டும் படிக்கல, நீச்சல் கலை மட்டும் படிக்காதனால அந்த கலைகள் ஒன்றும் உங்களை காப்பாற்ற போதில்லை. இப்போ தண்ணிக்குள்ளே என்ன பண்ண போறிய, போறியன்னு சொன்னான். இது மாதிரி தான் உலக விஞ்ஞானிகள், ஞானிகள், பெரிய பௌத்தறிவாதிகள், பயங்கரமான தத்துவ ஞானிகள் எல்லா கலையும் படித்தாங்க, நித்திய ஜீவனுக்கு போகிற கலையை மட்டும் படிக்கல. நித்திய ஜீவனுக்கு போகிற கலை மட்டும் அடிப்படை கூட புரிய மாட்டேங்குது. இயேசுநாதர் வந்து உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தன்னையே சிலுவையில் கொடுத்தாருன்னு சொன்னா அது ஏறவே ஏறாது, ஏறவே ஏறாது. அதுக்கு இனி பல தத்துவம் பேசி அப்படி செய்தால் தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும், அதுக்கு இந்த கிரியை செய்யணும், அந்த சடங்காச்சாரம் செய்யணும், அந்த பலி செலுத்தணும், இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்களே ஒழிய அதெல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. ஐயா நீ இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவை விசுவாசி பெற்றுக்கொள்ளனா அந்த கலை மட்டும் உனக்கு விளங்காது. அதுதான் அந்த பழைய மனுஷனுக்கு நிலைமை. கர்த்தர் நம்மேல அசைவாடும் பொழுது, அப்படியே கிருபை நமக்கு இறங்கும் பொழுதுதான் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இனி நம்ம அந்த விவரங்களை அதிகமாக அறியணுமே. நித்திய ஜீவனில் பிரவேசிக்க மட்டுமல்ல, நித்திய ஜீவனில் கர்த்தரோடு நித்திய நித்தியமாக வாழ போறதுக்கு எத்தனை அறிவு நமக்கு தேவை. அவருடைய நீதியை பூர்ணமாக நம்ம கை கொள்ளணுமா வேண்டாமா, அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பூர்ணமாக அடையணுமா வேண்டாமா. அப்போ அதுக்கு தான் ஐயா பூரணத்துக்கு நேராக கடந்து போறதுக்கு நீங்க ஞான ஸ்நானத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்றீங்க, கிறிஸ்துவையே தரித்து கொள்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவர்களே, நீங்க எல்லாம் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, அதுக்கு மேல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதுதான் கிரைஸ்ட் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுவை அணிந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். இயேசுவை அணிந்து செல்லணும். எங்க பார்த்தாலும் அந்த ஷர்ட்டை மட்டும், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கலத்திடவே கூடாது, ஒருபோதும் இனி கலத்தக்கூடாது. அதை அணிந்தாச்சு ஞானஸ்நானத்தில். இனி காலமெல்லாம் கிறிஸ்துவை அணிந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பேச்சை கேட்கிற ஒருத்தன், இவன் கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தானே அப்படி சொல்லணும். பேதுரு கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருந்ததுனால அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த அரண்மனைக்கு வெளியே இருக்கும்போது வேலைக்காரன் சொல்றான், இவன் 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 இயேசுவோட இருந்தவன் தானே, இவன் இல்லை இல்லைன்றான். அவன் சொல்ல, அவன் பேச்சு ஒன்றை வெளிப்படுத்துதப்பா, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே கிரைஸ்ட் இல்ல, இப்போ கிரைஸ்டே எனக்கு தெரியாதுன்னு எப்படி நீ சொல்ற அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பேதுரு செய்தது தப்பா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல சாட்சி அவருக்கு கிடைச்சது பாருங்க, இவன் கிறிஸ்துவோட இருந்தவன். அல்லேலூயா. இதே மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்ம பேச்சு, நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தைகள், போக்குவரத்துகள், இது அனைத்துமே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் இந்த ட்ரெஸ் தான் மக்கள் பார்ப்பாங்க, அப்படிதானா? நீங்க எங்க போனாலும் நீங்க போட்டு போற ட்ரெஸ்ஸை தான் மக்கள் பார்ப்பார்கள். அதே மாதிரி நாம் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை என்ன செய்யணும்? காணணும். ஞானஸ்நானம் பெற்ற மக்களே, உங்களை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? சிலர்லாம் ஞானஸ்நானம் பெற்றாச்சு, சில வேளை உங்களை பார்த்தா
பிசாசை பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. அவ்வளவு கோபம் மூஞ்சி, அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு சண்டைக்கு நிற்கிறது. ஐயோ, இதுக்கும் இயேசுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் வாழவே கூடாது, அங்கே போய் சேராது. அல்லேலூயா. ஒரு சண்டைக்காரனையும், ஒரு பகை வச்சிருக்கிறவனையும், ஒரு வேசித்தனம் பண்றவனை, கொலகாரனை, கள்ளனை, திருடனை அங்க விட மாட்டார். பரலோகமே கெட்டு போகும். புதிய எருசலேமே நாசப்படுத்திடுவீங்களே, எப்படி விடுவார் அவர்? அதனாலதான் இப்பவுமே ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறார். இந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போட்டு, இந்த ட்ரெஸ்ஸை கரைப்படுத்தாமல் காத்து வந்து சேரப்பா. ட்ரைனிங் எங்க எடுத்துக்க, அங்க வந்து ட்ரைனிங் கிடையாது. அதுக்கு தாங்க ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய பயிற்சி பாசறையாகிய சபைக்குள்ள வச்சு நம்மளை உருவாக்கி கொண்டே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளானது போக போக நாம் கிறிஸ்துவின் சாயலை அதிகமா பெற்றுக்கொண்டு வருகிறோமா, கிறிஸ்துவின் சாயலை இழந்து கொண்டு வருகிறோமா? எச்சரிப்பாக கவனிக்க வேண்டும். அன்னைக்கு நான் நல்லா பொறுமையா இருந்தேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ பொறுமை நிக்க மாட்டேங்க. எங்க ஓடிச்சு அந்த பொறுமை? எங்கே நீ கிறிஸ்துவாகிய வஸ்திரத்தை கலத்தி போட்ட? கவனிக்கணும். அது இன்னும் பெருகணும், நல்லா வரணுமே தவிர, பெற்ற நல்ல சுபாவங்களும் நல்ல தன்மைகளும் நல்ல காரியங்களும் நம்மகிட்ட வளரணுமே தவிர குறைந்து மறைந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, கிறிஸ்துவை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை என்ன பண்ணி இருக்கிறோம்? தரித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, கடைசியா 5வது 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்ப 5வது ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஒரே சரீரத்துக்குள் ஆக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள். கிறிஸ்து தலையாயிருக்கிறார், சபை அவருக்கு சரீரமா இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சபையில் இருக்கணும். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சபை ஐக்கியத்தில் இருக்கணும். அந்த மந்தைக்குள்ள நிக்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அவயவமா நீங்க செயல்படணும். அல்லேலூயா. இண்டிபெண்டா நிக்க கூடாது. சும்மா கை நான் மட்டும் நிற்பேன்னா அந்த கை யாருக்கு வேணும்? கை சரீரத்தோடு இருந்தால் தான் கைக்கு பிரயோஜனம் வரும், கை செயல்பட முடியும். அதே மாதிரி தாங்க ஒவ்வொருத்தரும் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவுடைய சரீரமாகிய அந்த யூனிவர்சல் சர்ச், உலகமெங்கும் நிரம்பி இருக்கிற பரிசுத்தவான்களுடைய கூட்டமாகிய சபையிலே ஐக்கியமா இருக்கணும். ஒரு லோக்கல் சர்ச்சில், இந்த ஸ்தல சபையில் ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவோ சொல்றோம், சிலர் அப்படி பண்ண மாட்டாங்க. ஞானஸ்நானம் கொடுங்கன்னு கொடுத்துட்டு அப்புறம் சபைக்கே காணாது. அவங்க நினைக்கிறது ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு லைசன்ஸ் கிடைச்சிட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு எப்படியாவது வாழ்ந்துட்டு போலீஸ் கேட்கும்போது மட்டும் காட்டுற மாதிரி காட்டலான்னு. அப்படி உள்ள ஞானஸ்நானம் அல்ல. நீ ஞானஸ்நானம் பெற்றால் சபைக்கு உட்படணும், சபை உபதேசத்தை கை கொள்ளணும். சபையில் தரக்கூடிய உபதேசத்தை கை கொண்டு தாங்க கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அல்லேலூயா. சரி, இனி வேகமாக சில காரியங்களை கூட சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்நானம் பெற 4 தகுதிகளை சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்நானம் பெறணும்னா என்ன செய்யணும்? வந்தவர்களுக்கும் போனவர்களுக்கும் கொடுக்க முடியாது, பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. முதல்ல மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ விசுவாசம் முதல்ல வரணும். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னால இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம், இயேசு ரட்சகர் என்று விசுவாசிக்கிற விசுவாசம். இயேசு கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பொழுது என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து எனக்கும் பாவ மன்னிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசம். விசுவாசம் வரணும். இந்த இயேசுவிடத்தில் என் பாவத்தை அறிக்கை செய்தால் என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பார் என்ற விசுவாசம் வரணும். இந்த இயேசுவிடத்தில் என் வாழ்க்கையை கொடுத்தா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார், நித்தியம் வரைக்கும் கொண்டு சேர்ப்பார்ங்கிற விசுவாசம், அவர் தந்த வசனத்தை குறித்த விசுவாசம், இதெல்லாம் விசுவாசம் அடிப்படை வரணும். இயேசுவை விசுவாசிக்கணும். 2வது அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
விசுவாசித்தவர்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். உன் மனம் முழுசும் இருளா இருக்கு, மனம் முழுசும் பாவமா இருக்கு, மனம் முழுசும் நீ கண்காண்கிற உலகத்தின் ஆசை இச்சைகளாய் நிறைந்திருக்கிறது. அந்த மனசை இப்ப இயேசுக்கு நேரா திருப்புங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துக்காக வாழணும்னு தானே ஒரே துடிப்பு. அதை விட்டு நித்தியத்துக்கு நேராக மனம் திரும்பட்டும். அல்லேலூயா. உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற மனசு இயேசுக்கு நேரா ஒரு பெரிய ஒரு டேர்னிங் வரணும், ஒரு திரும்புதல் வரணும். அதான் மனம் திரும்புதல். பாவங்களை விட்டு விட்டு இயேசுவை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு கிட்ட பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவை பின்பற்றுகிறது. மூன்றாவது, மத்தேயு 28:19 இயேசுடைய இறுதி கட்டளையில் சொல்லியிருக்கு, நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. அல்லேலூயா. சீஷனுக்கு தான் ஞானஸ்நானம். சீஷன்னா யார்? ஒரு குருவை தெரிந்து கொண்டு அந்த குருவை பின்பற்றுவேன்னு ஒப்பு கொடுத்தவன் தான் சீஷன். இயேசுவை உன் வாழ்வின் நாயகராக தெரிந்து கொண்டு, எஜமானனாக தெரிந்து கொண்டு, இனி இந்த இயேசுவைத்தான் பின்பற்றுவேன், இனி வேற யாரையும் பின்பற்ற மாட்டேன், உலகத்தை பின்பற்ற மாட்டேன், இயேசுவைத்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறதுல நீங்க உறுதிப்பட்டு உங்கள் எஜமானாக அவரை தெரிந்து கொண்டு சீஷன் ஆகணும். அவங்களுக்கு தான் ஞானஸ்நானம். சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 40, 41, 42 வசனங்களை படித்தா பேதுரு அநேக வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு புத்தி சொன்னான். அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்துவுக்கு பின்னால வாழ்ற வாழ்க்கையை பற்றின உபதேசத்தை முதல்ல கேட்டுக்கிடணும். கொஞ்சம் மற்ற உபதேசங்கள் எல்லாம் பிறகு நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம எடுக்க போற ஞானஸ்நானம் என்ன, அதை செய்தா என்ன கிடைக்கும், இதை பற்றின உபதேசத்தை அறியாம போய் ஞானஸ்நானம் எடுப்பது சரியல்ல. அநேக இடத்துல அந்த தப்பிதம் நடக்குது. ஒரு கிளாஸும் எடுக்கிறது இல்லை, உபதேசத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை, கையை வைத்தனோன்னு பிடிச்சு கொண்டு முக்கி விட்டுறது, பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க, நிற்க முடியாது. அவங்க முதல்ல விஷயத்தையே அறியாம கல்யாணம்னா என்னன்னு தெரியாமலே அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்சா எப்படி இருக்கும், உடன்படிக்கை பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இயேசுவோட உடன்படிக்கை பண்றதுன்னா அது என்னன்னு அறியணும். அவன் அழகா சொல்லி கொடுத்தான். என்ன சொன்னான்னு அதுல விளக்கமா எழுதல, அநேக வார்த்தைகளால் புத்தி சொன்னான். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, இதுதான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கான தகுதி. ஆகவே தேவ மக்கள் இந்த வாட்டர் பேப்டிசம் அதை குறித்து தான் இவ்வளோ நேரம் சொன்னோம். கண்டிப்பாக அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்? தேவனால் அழைக்கப்பட்டு மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்டு இருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். சும்மா யாரும் கொடுக்கிறாள்னு போய் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தாமாய் ஏற்படுவதில்லை என்று எபிரேயர் 5:4 சொல்லுது. தேவ அழைப்பை பெற்ற ஊழியக்காரன். 2வது ரோமர் 14:18 சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனால் அழைக்கப்பட்டவனா மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். மனுஷ அங்கீகாரம்னா என்ன? எந்த மனுஷன் அங்கீகரிக்கணும்? அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. தீமோத்தேயுல, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது. அல்லேலூயா. கைகளை வைக்குதல் உபதேசத்தில் அது வரும். மூப்பராகிய சங்கத்தார், தேவன் மூப்பர்களாக வைத்திருக்கிற அப்போஸ்தலர்கள், அப்படிப்பட்ட உயர் ஆண்டவர் வைத்திருக்கிறவர்களுடைய அங்கீகாரம், அது சபையின் அங்கீகாரம். சபையின் அங்கீகாரம். அவர்கள் கை வைக்கணும். கை வைக்கும் பொழுது அந்த தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று இவர்கள் அவனை அதிகாரப்படுத்துகிறார்கள். நமக்கு அதுதான் ஆர்டினேஷன் சர்வீஸ் நடத்துகிறோம், அதுதான் அதோடைய காரியம். அப்போ இந்த மாதிரி தேவனால் அழைக்கப்பட்டு அந்த ஆர்டினேஷன் ஆகிய அபிஷேகத்தை பெற்று சபையின் அங்கீகாரத்தையும் பெற்றவர்களுடைய கையிலிருந்து தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. அவங்க உபதேசம் என்னன்னு பார்த்துக்கணும். இன்னைக்கு பற்பல குழப்படி உபதேசங்களை பண்ணி அப்படியெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்படி அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரன் கையிலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததை சற்று சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம்.
ரெண்டாவது ஸ்நானத்தை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்பீங்களா? ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு 1:8. நான் செலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அல்லேலூயா. ரெண்டாவது ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், the baptism of the Holy Spirit. வாட்டர் பேப்டிசம், ரெண்டாவது ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். இதுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு அந்த அப்போஸ்தலர் 2:38 சொன்னது. ஞானஸ்நானம் பெறுவதோடு கூட அடுத்த ஸ்நானம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். அல்லேலூயா. அதை பற்றி இன்றைக்கு நான் விளக்கம் சொல்ல போகல, டைம் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியை பெற்று நிரப்பப்பட்டு அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற அந்த அனுபவம், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமாய் மாறுகிறது என்று கொரிந்தியரில் சொல்லியிருக்கு. அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரெண்டாவதாக ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞான ஸ்நானம் அல்லது ஸ்நானம். அல்லேலூயா. இயேசு இதை ரெண்டையும் பெற்றுக்கொண்டார். அவர் யோர்தான் நதிக்கரையில் போனார். யோவான் அவரை நதியில் இறக்கி ஞான ஸ்நானம் கொடுத்தார். நதியிலிருந்து மேலே வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, தேவன் நசரேனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அதிகமாய் நிரப்பியிருந்தார்னு சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நிரப்பினார். ஏன்னா இயேசு மனுஷகுமாரனா வந்ததுனால அவரும் ஞானஸ்நானம் பெற்று அவரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தான் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார். அதைத்தான் நமக்கும் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அது முக்கியம். அடுத்தது மூன்றாவது ஞானஸ்நானம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 38-39 வாசிங்க. மார்க்கு 10:38-39. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு சீஷர்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் ஏற்கனவே தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுத்துட்டார். அவர் ஏற்கனவே பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டுட்டு சொல்றாரு, நான் இன்னொரு ஞான ஸ்நானம் எடுக்க போறேன், இன்னொரு ஸ்நானம் பண்ண போறேன். அதை உங்களால் பண்ண முடியுமா? அப்போ சொல்ல, ஆமா, நீங்களும் அதை அடைவீங்க அப்படி சொல்ல. இது என்ன ஞான ஸ்நானம்? திரும்ப வாசிப்போம். மத்தேயு 3:11. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அக்கினி ஞானஸ்நானம், பேப்டிசம் ஆஃப் ஃபயர். இதுதான் மூன்றாவது ஞானஸ்நானம், அக்கினி ஞானஸ்நானம். அப்போ தண்ணீர் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், அக்கினி ஞானஸ்நானம் என்கிற 3 ஸ்நானங்களை பைபிள் சொல்லுகிறது. இது மூன்றையும் சேர்த்து தான் எபிரேயர் 6:2 சொல்லியிருக்கு, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அல்லேலூயா. முதல் 2 ஞானஸ்நானம் நம்ம அடிக்கடி சொல்றது தான். மூன்றாவது அக்கினி ஞானஸ்நானம் என்றால் என்ன? பாடுகளை அடைவது. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், நான் எடுக்க போற ஸ்நானத்தை உங்களால் எடுக்க முடியுமா? நான் சிலுவை பாடுகளுக்குள்ள போவேன், உங்களால் முடியுமா? கேட்டுட்டு சொன்னார், ஆமா, உங்களிலும் சிலர் அந்த வழி வருவீர்கள். அல்லேலூயா. பயங்கரமான பாடுகள் கிறிஸ்துவின் மக்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கிறது. அப்ப எப்படி தண்ணீர் ஞான ஸ்நானம், இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை நாம பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அதை போல பாடுகளின் ஞான ஸ்நானத்திற்கும் ஆயத்தமாக இருக்கணும். பாடுகள் வேண்டாம், பரலோகம் மட்டும் வேணும்னா ஒரு நாள் அது கிடைக்காது. நாம் எவ்வளவு பாடுகளை கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அங்க மகிமை நமக்கு இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பாடுபட்டால் தான் அப்புறம் நமக்கு நித்தியத்தில் ஆளுகை கிடைக்கும். அல்லேலூயா.
இப்படி அநேக துன்பங்கள் வழியாய்த்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். நான் இப்ப சொல்றதெல்லாம் வசனங்கள். ஆகையினாலே கண்டிப்பாக உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷனை இந்த உலகம் சும்மா விடாது. இந்த உலகம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மை சீஷனை எதிர்க்கத்தான் செய்யும். அல்லேலூயா. உண்மையான சீஷனுடைய கருத்துக்களை இந்த உலகம் திடீர்னு ஏற்றுக்கொள்ளாது. கருத்துக்களுக்கு அதை எதிர்த்து தான் நிற்கும். ஏன்னா அந்த உலகமே கோணலும் மாறுபாடும் உள்ளது. அதுல போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதிர்ப்பார்கள், தொந்தரவு கொடுப்பார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு. அல்லேலூயா. அதனால அன்பர்களே, இயேசுவை பின்பற்றுகிற நாம் எடுக்க வேண்டிய ஸ்நானங்கள் தண்ணீர் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், அவர் அருளுகின்ற பாடுகளின் ஞான ஸ்நானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு தைரியத்தோடு கிறிஸ்துவுக்கு பின்னாலே வாழ வேண்டும். கிறிஸ்து அப்படித்தான் நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே இங்கே நான் நிறுத்துகிறேன். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். எல்லாரும் கர்த்தரை தயவாய் நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கர்த்தரோடு பேச போகிறீர்கள். 3 விஷயம். 1, இந்த தண்ணீர் ஞான ஸ்நானத்தை இதுவரை எடுத்துக்கொள்ளாதவர்கள் நீங்கள் இப்பொழுது அது பற்றி ஆண்டவரோடு பேசும்படி மிக அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதைத்தான் இன்றைக்கு நம்ம தெளிவாக பேசணும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் விரிவாகவே சொல்லி இருக்கிறோம். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கே தீர்மானம் எடுக்க வேண்டும். இது உங்களுடைய நித்திய ஜீவனுக்கான விஷயம், உங்களுடைய நித்திய ஜீவனுக்கான விஷயம். ஆகவே பாக்கியவான்களாய் மாறுவதற்கு நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுதே அதை பற்றி பேசுங்கள். ஆண்டவரே, இந்த ஞானஸ்நானம் முக்கியம் என்பதை நான் அறிகிறேன், உணர்கிறேன். நான் அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கும்படி தீர்மானித்து இந்த கூட்டம் முடிந்த பிறகு உங்களுடைய ஊழியக்காரரிடத்தில் கண்டிப்பாக சொல்லுங்க. நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய உபதேசங்களை தந்து ஞானஸ்நானம் தர ஆயத்தமாக இருக்கின்றோம். ஞானஸ்நானம் பெறுவதற்கு தீர்மானித்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காம தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, விட்டு விலகு என்று கர்த்தர் சொன்ன ஏதோ ஒரு காரியத்தை ஒன்னால விட்டு விலக முடியாம அதை பற்றி கொண்டு அந்த உலக பொருளுக்காக இந்த மகிமையான ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாயே. உன் ஜீவன் உன் கையில் இருக்கிறது. இனி இந்த புத்தீனமான செயலை செய்யாதபடி இன்றைக்கு நீயும் அர்ப்பணி. எது நடந்தாலும் பரவாயில்ல, உலகம் என்னை பரிகசித்தாலும் பரவாயில்ல, இனத்தார் ஜனத்தார் என்னை நிந்தித்தாலும் பரவாயில்லை, நான் இந்த ஞானஸ்நானத்திற்கு இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி மகளே மகனே ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்தில் பேசுங்க. வாய் திறந்து நீங்க பேசுங்க ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு பழையது போல சும்மா எழும்பி போகணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி வாக்கு கொடுங்க. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அதை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களும் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது ஆவியால் என்னை நிரப்பும் அப்பா. தண்ணீரில் முழுகுவது போல உமது ஆவிக்குள் என்னை முழுக்கும் ஐயா, உமது ஆவியால் என்னை நிரப்பும் ஐயா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க. தாகத்தோடு வாஞ்சையோடு நீங்க கேட்டா கர்த்தர் கட்டாயம் தருவார். இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுதே தர முடியும். ஹல்லேலூயா. அக்கினி ஞானஸ்நானம் அது கர்த்தர் யாருக்கு எப்படி வச்சிருக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். வச்சதை விட்டு விலகி நம்ம போகவே முடியாது. பாருங்க, அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அந்த சூழலில் மறுதலிச்சிடக்கூடாது. பாடுகள் வரும் பொழுது, நிந்தை அவமானம் பரியாசம் வரும் பொழுது நம்முடைய புதிய மனுஷனாகிய வஸ்திரத்தை கலத்தி போட்டுறவும் கூடாது, கர்த்தரை மறுதலிச்சிடவும் கூடாது. அவர் அனுமதிக்கிற எந்த விதமான பாடுகளாக இருந்தால், இல்லாமையின் பாடுகள், மனுஷரால் உண்டாகிற நெருக்கங்கள், அரசுகளால் சட்டங்களால் வருகிற பலவித நெருக்கங்கள் எல்லாமே இருக்கிறது பாடுகள். எதை நமக்கு வச்சாரோ அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகள் வழியாக தைரியமாக நம்ம முன்னே போவோம். இந்த பாடுகளுக்கெல்லாம் நித்திய கன மகிமை நமக்கு பரலோகத்திலே
ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது, ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் என்கிற இந்த 3 விஷயங்களை நம்ம பேசினோமே, 3க்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். இந்த 3 வழியாக நம்மை பரலோகம் கொண்டு சேர்ப்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி 2 நிமிஷங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆமென், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வேளையில் தமது வல்லமையால் உங்களை நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய கிருபை இறங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உமது கிருபை உண்டாகட்டும். அவள் இனி தாமதம் இல்லாமல் ஆமென் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்வதற்கு வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காய் வாஞ்சையோடு தாகத்தோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. உமது ஆவியால் நிரப்பும், உமது ஆவியால் நிரப்பும். இயேசுவே, உமது ஆவியால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் அப்பா. பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை இப்பொழுதே அவளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடுகளின் வழி கடந்து செல்லுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இதுவும் ஒரு ஞானஸ்நானம் என்பதை புரிந்து கொண்டு தைரியத்தோடு அதில் கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து அவைகளை நீரூற்றாக்கி கொள்ள உதவி செய்வீராக. அக்கினி சூளைகளை உருவ நடந்து கர்த்தரோடு நடந்து ஆமென் அந்த அக்கினியிலே ஜெயம் எடுப்பதற்கு உதவி செய்வீராக. இயேசுவே, பாடுகள் வரும் பொழுது பின்வாங்கி போகாதபடி ஆமென், உம்மை காட்டி கொடுத்து விடாதபடி, உம்மை மறுதலித்து போய்விடாதபடி, எங்களுடைய நல்ல ஜீவியத்தை இழந்து போகாதபடிக்கு இயேசுவே, பாடுகளின் ஞானஸ்நானம் வரும் பொழுது அதிலும் நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு உதவி செய்தருளும், உதவி செய்தருளும், உதவி செய்தருளும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்கிற விஷயத்திலே தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து விரிவாக இன்றைக்கு தியானித்தோம். அன்று ஒரு பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்தும் எடுத்துரைக்க, அக்கினி ஞானஸ்நானம் ஆகிய பாடுகளின் ஞானஸ்நானத்தை குறித்தும் சொல்ல உதவி செய்தீர். இந்த ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தை நாங்கள் தெளிவாய் அறிந்து புரிந்து அவைகளுக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய், இயேசு எவ்வழி என்ன நடத்துகிறாரோ அவ்வழியில் நடக்க நான் ஆயத்தம் என்று சொல்லி உத்தம சீடர்களாக உம்மை பின்பற்றி வருவதற்கு எல்லாருக்கும் கிருபை கொடும். இந்த விஷயங்களில் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் எது குறைபட்டிருக்கிறது அதை இன்றைக்கு சரிப்படுத்தி தரும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல நாங்கள் கீழ்ப்படிய, செய்ய வேண்டியதை நாங்கள் இனி தாமதம் இல்லாமல் செய்ய, ஆண்டவரே, நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதை அடைந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும், துதியும், கனமும், மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.